ஏன் எங்கே நின்ட்டீங்க? உள்ள வாங்க. இல்லை பரவாயில்ல சார், நான் இங்கேயே இருக்கேன். சார், அப்பாவை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? வான் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். எஸ் பிரேம், கடத்தப்பட்ட அந்த பொண்ணே அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அவரை கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணா கூட அந்த பொண்ணோட சாட்சி இல்லைன்னா கேஸ் அடிபட்டு போயிடும். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, தவறு செஞ்சவர் உங்க அப்பாவா இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தவறே செஞ்சிருந்தாலும் அவரை மன்னிக்கிறது தான் மனிதாபிமானம்னு அந்த பொண்ணு நினைக்குது. இல்லை சார், மன்னிக்க கூட தப்பா அப்பா பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீநிதி அப்பாவை மன்னிச்சுதான் சார் தப்பு. எனக்கு என்னமோ உங்க 2 பேருடைய முடிவுமே நியாயம் தர்மம்னு தான் படுது. எனிவே, இனிமேல் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. கேஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. இல்லை சார், நான் இங்கேயே நிற்கிறேன். நீங்கள் அப்பாவை அனுப்பி வைங்க. ம். குட் மார்னிங் சார். ராஜ்குமார், சிவராமனை கண்ணாயத்தை கூட்டிட்டு வா. ஓகே சார். யோ ஐயா, உங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு, வெளில வாங்க. வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? யாருக்கு? லாயருக்கா? ஆமா சார். சொசைட்டில நான் ஒரு கௌரவமான மனுஷன். என்ன இப்படி நாள் கணக்கில் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணீங்களே, இதுக்கு எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கீங்க, கையும் களவுமா பிடிபட்டிருக்கீங்க. செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படாம செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறீங்க இல்ல? குறுக்கு வழியில போறது எப்பவுமே ஆபத்து. இனிமேலாவது நேர் வழியில போங்க. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? எல்லா உண்மையை சொல்லி அப்ரூவ் ஆயிடுறேன், என்ன மட்டும் விட்டுருங்கன்னு சொன்னான். இப்போ தெரியுதா உன் கூட இருக்க யோக்கியது என்னன்னு? இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க. சரி சரி, நீங்க போலாம். போறதா? எங்க சார், வீட்டுக்கா? ஆமா. யார் சார் எனக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? என் சம்சாரமா? ஜாமீன்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க மேல கேஸே போடல, நீங்க போலாம். நாகரியா, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் நான் யாரையுமே கடத்தலைன்னு. நீங்க தான் என் பையன் பேச்ச கேட்டீங்க. வகையா மாட்டிக்கிட்ட 10 வருஷம் உள்ள தரலான்னு பார்த்தா எல்லாத்தையும் அந்த பொண்ணு கெடுத்துருச்சு. என்ன பாக்குற? எந்த பொண்ணை நீ கடத்தினியோ அந்த பொண்ணு தான் உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லி லெட்டர் எழுதிருக்கு. அதனால பொழைச்சிங்க. இனிமேலாவது நல்ல விதமா வாழ்றதுக்கு வழியை பாருங்க, போங்க. தேங்க்ஸ் சார், நான் வரேன். வர வேண்டாம், போ. ராஜ்குமார் சார். இந்த ஆளோட சேர்ந்து மாட்டினாங்களே 2 பொம்பளை. ஆமா சார். அவங்களையும் கூப்பிட்டு இனிமேல் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வான் பண்ணி அனுப்புங்க. சரிங்க சார். வாங்கப்பா. பிரேம், என்ன மன்னிச்சிடுற. என்னப்பா அது? நீங்கள் என்ன உங்கள் சுயநலத்துக்காகவா பண்ணீங்க? எனக்காக, என் சந்தோஷத்துக்காக தான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல பிரேம், இதுல என் சுயநலமும் கலந்துருக்கு. ஸ்ரீநிதி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் மூலம் கிடைக்கிற ஏராளமான சொத்துக்களை நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையோட பலன்தான் இது. சொல்ல சொல்ல கேட்காம தப்பான வழியிலே போயிட்டு இருந்தீங்க. அதனால தான்ப்பா அப்படி செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலப்பா. எனக்கு நீ நல்லதானே செஞ்சிருக்க. இல்லைப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணுறதுக்கு மறைமுகமாக நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன். நான் ஸ்ரீநிதியை காதலிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை தான் பண்ணிப்பேன் அடிக்கடி உங்கள்கிட்ட சொன்னது என்னோட தப்பு தான். அவள் என்ன காதலிக்காம கார்த்தியை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நான் என் சகோதரியை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் எப்படியும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணுன்ற ஒரு முடிவோடு அப்படி செஞ்சிட்டீங்க. நல்ல காரியம் செய்யறதா இருந்தால் கூட அதை நல்ல வழியில் தான் செய்யணுன்றதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம். அம்மா உங்களை நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க. சரிப்பா.
என்ன கவலையா உட்காந்துட்டு இருக்கீங்க? பெத்த அப்பனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு நீ வேணா சந்தோஷமா இருக்கலாம். கட்டின புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க, உங்க பிரார்த்தனை பழிச்சிருச்சு. அப்பா வந்துட்டாரு. என்ன? வாங்க. உங்களுக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேங்க. நல்ல காலம், என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. தெய்வம் கண்ணை திறந்துருச்சு. தெய்வம் கண்ணை திறந்து பார்த்துச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்ரீநிதி கண்ணை திறந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லுங்கம்மா. அதுதான் பொருத்தமா இருக்கும். என்னடா சொல்ற? ஆமாம்மா, எந்த ஸ்ரீநிதி அப்பா கடத்தினாரோ அவங்களே இவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க வேணான்னு லெட்டர் எழுதியிருக்காங்கம்மா. அப்படியா? ஸ்ரீநிதி கிடைச்சிட்டாளா? அவ எப்படி இருக்கா? எங்கடா இருக்கா? இன்னும் யாருக்கும் எதுவும் தெரியாதும்மா. மன அமைதிக்காக நான் தலைமுறைவா இருக்கேன், என்னை தேடாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு வீட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. பாவம், அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன வயசுல இவ்ளோ கஷ்டம். ஏங்க, ஸ்ரீநிதியை கடத்திட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இவன் கேட்டான உங்ககிட்ட? ஏங்க உங்க புத்தி இப்படிலாம் போகுது? திருட்டு நகையை வாங்கி பழைக்கிறவர் தானே நீங்க? உங்க புத்தி என்ன நல்ல வழியிலையா போகும்? போதும் போதுமா, நானே செஞ்ச தப்பு நினைச்சு நொந்து போயிருக்கேன். நீ வேற அம்மா குத்தி காட்டுற. உங்களையே நீங்க நொந்துகிட்டா மட்டும் போதாதுங்க. இனிமேலாவது உங்க குறுக்கு வழி எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது கௌரவமா ஒரு தொழிலை செஞ்சு பொழைக்கிற வழியை பாருங்க. ஏதோ அந்த பொண்ணு இறக்கப்பட்டு மன்னிச்சு விட்டதுனால இதோட போச்சு. இல்லன்னா ஜெயில கல்லு உடைச்சு களி திங்க வேண்டியதா இருக்கும். இதுவே துபாயில மட்டும் நடந்திருந்தா இந்த குத்தம் செஞ்சதுக்கு நடு ரோட்ல நிப்பாட்டி தூக்கல தொங்க விட்டுருப்பாங்க. ஏண்டா டேய், எனக்கு எதிராக அப்ரூவரா மாறதுக்கு முயற்சி பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்டே சொன்னவன் தான்டா நீ. இது மாதிரி காட்டி கொடுக்குறவங்களுக்கு துபாயில் என்ன தண்டனை தெரியுமா? நீ சொன்ன அதே நடு ரோட்ல நிறுத்தி வச்சு குழிய வெட்டி உள்ள இறக்கிடுவாங்கடா. அப்பா, நல்லவங்க கூட பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆபத்து வரும்போது உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாற்றுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் காட்டி கொடுப்பாங்க. இந்த ஆளு எங்க கூட்டிட்டு வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன்லயே விட்டுட்டு வர வேண்டியதானே? அப்படித்தாம்மா நினைச்சேன். ஆனா இன்ஸ்பெக்டர் இவனை வச்சுக்க மாட்டேன்ட்டாரே. இங்க பார் கண்ணாயிரம், இனிமேல் உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. உடனே உன் மூட்டை முடிச்சு துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போயிடு. இவனை துபாய்க்கு அனுப்பிச்சு வைக்காதம்மா, லிபியாவுக்கு அனுப்பிச்சு வை. அதான் இவனுக்கு சரியான தண்டனை. திடீர்னு வெளியே போனா எங்க போவாரு? விடுங்க, வராண்டாவிலே தங்கிட்டு போட்டோம். வரண்டாவலையா? என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, துபாயில நான் இருந்த நிலைமை என்ன, இங்க வரும்போது 3 டன் ஏசியில இருந்தேன்னா உன் நிலைமை எனக்கு தெரியாது. துபாயில ஒட்டக தொழுவத்துல படுத்திருந்தவனி இங்க வந்துட்ட. இங்க இருக்கிற வராண்டாவே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சமண்டா. போ போய் படு போ. அப்படிங்கிறீங்களா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். காயத்ரி, ஸ்ரீநாத், உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க அனு? நான் நல்லா இருக்கேன். நிவேதா வீட்ல இல்லையா? இல்ல, அவ ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போனோன்னு போயிருக்கா. அம்மா, ஸ்ரீநிதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சா? ஸ்ரீநிதி லெட்டர் போட்டிருக்கா. எங்களை பார்க்க பயந்துகிட்டு ஃப்ரம் அட்ரஸ் கூட எழுதாம லெட்டர் போட்டிருக்கானோ. என்ன சொல்றீங்க? பெத்தவங்களை பார்த்து என்னங்க பயம்? தான் தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி தான் காரணம். யாருக்கும் தெரியாம வீட்டு விட்டு போனது, கார்த்திகோட அம்மாவால் எங்கள் அம்மா அவமானப்பட்டது, எல்லாம் தன்னால தாங்கிற குற்ற உணர்ச்சியால தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டு இருக்கா.
எங்களுக்கு அவ மேல எந்த கோவமும் இல்லைங்க. அவ நல்லபடியா திரும்பி வந்தாலே போதும், அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். அவ காணலன்னு நம்ம எல்லாம் பதறி போயிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல லெட்டர் போட்டா என்னங்க அர்த்தம்? இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியலானோ. எல்லா விஷயத்துக்கும் அவங்களே முடிவெடுக்கிறாங்க. பெத்தவங்களை கன்சல்ட் பண்ணுங்கிற எண்ணமே இருக்க மாட்டேங்குது. நிவேதா வர லேட் ஆகுமா? எதுக்கு கேக்குற ஸ்ரீநாத்? இல்லை, ஒருவேளை ஸ்ரீநிதி நிவேதாக்கு ஃபோன் பண்ணா அம்மா படுற கஷ்டத்தை அவகிட்ட எடுத்து சொல்லி வீட்டுக்கு திரும்ப வர சொல்லலாம் தான். நிவேதா அவ ஸ்ரீநிதி காண்டாக்ட் பண்ணா ஸ்ரீநிதி இருக்கிற இடத்துக்கே போய் கையோட அவளை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் வருவா. காயத்ரி பட்ட கஷ்டத்தெல்லாம் அவ நேர்ல பார்த்தவளாச்சே. இருங்க காயத்ரி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டானோ, இப்பெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. இப்படிதாங்க, கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்காங்க. எதையோ மறைக்கிறாங்கன்னு தெரியுது, என்னன்னு தான் தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன காயத்ரி இது? பசங்களுக்கு கூட தெரியாம அப்படி என்ன ரகசியம்? அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் இறங்கும்ல? இல்லனோ, அது வந்து இப்படிதான் எப்ப கேட்டாலும் பூசி மொழிகிறாங்க. சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா அவங்களே சொல்லிருப்பாங்க. விடு ஸ்ரீநாத், அம்மாவை கஷ்டப்படுத்தாத. ம், சரிங்க ஆண்டி, நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம். ம், நிவேதா கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. சொல்றேன். சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா அவங்களே சொல்லிருப்பாங்க. விடு ஸ்ரீநாத், அம்மாவை கஷ்டப்படுத்தாத. ம், சரிங்க ஆண்டி, நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம். ம், நிவேதா கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. சொல்றேன். வரோம். வாங்க. பை ஆண்டி. ம். நீங்களா? இப்பதான் காயத்ரியும் ஸ்ரீநாத்தும் வந்துட்டு போறாங்க. ஓ, அப்படியா? வாங்க. எனக்கு ஸ்ரீநிதி வந்து லெட்டர் லெட்டர் போட்டிருக்கேன். எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அது சுந்தரம் மூலமா தெரியும். சரி, அம்மாவை பாத்தியா? என்ன சொன்னாங்க? அவங்க பிடிவாதத்தை அவங்க மாத்திக்கிறதாவே இல்ல. கண்டிப்பா மன்னார்குடி போயே தீருவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறாங்க. அத்தை என்னைக்குமே நான் கேட்டதுக்கு மறுப்பு தெரிவிச்சதே இல்ல. ஆனா இந்த வாட்டி முதல் முறையா நான் ஏமாந்துட்டேன்.
என்னங்க அத்தையோட பிடிவாதத்துக்கு நீங்க தான் காரணம். அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கும் ஆத்திரப்படுறதுக்கும் அப்படி என்னங்க நடந்தது? நில்லுங்க. என்னங்க அது? நீங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அத்தையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னையும் நம்ம பசங்களையும் அவங்க விட்டுட்டு போறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தங்க? அதை நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா?